ஒரு மனிதன் தன்னுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள அவனுக்கு தேவையான பொருட்களை தயாரிக்க அனைத்து வளங்களும் தேவை. அதனால் நாம் இந்த நவீன யுகத்தை வரவேற்றே ஆக வேண்டும். நேத்து ராத்திரி பாலா வந்த வாத்தியம் வாசிக்கிற அண்ணனுங்களோட பார்த்ததுல இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. அண்ணன் பேச்ச கேட்டு பாலா மனசு மாறி அவங்களையெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். அப்படி நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. அம்மா, அட கங்கா, வா வா அத்தை, எப்படி இருக்கீங்க? அம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. கங்கா, சரி சரி அக்கா விடுங்க. உட்கார். கங்கா, எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேம்மா. இந்த தண்ணி குடி. இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போனதுக்கு அப்புறம் பிறந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நேரமே இருக்காது. எனக்கும் தெரியும். இருந்தாலும் அப்பப்ப வந்து பாத்துட்டு போமா. எங்களை எல்லாம் மறந்துட்டியா என்ன? இல்லத்த, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அங்கேயும் எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குல்ல, அவங்களையும் நான் பாத்துக்கணும்ல. நீ இப்படி பேசுறத கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அம்மா, எப்படிமா இருக்கீங்க? உங்க உடம்பு எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல. உங்களை நீங்க ஒழுங்காவே கவனிச்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அப்பா சொன்னாரு. உங்க அப்பா இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. நான் நல்லா தான் இருக்கேன், பார்த்தா தெரியல. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஆமா அத்தை. மாமியார் மாமனார்லாம் நல்லா இருக்காங்களா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அக்காளுக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அப்போ எனக்குக்கா? அட கொஞ்சம் இருங்க. இப்பதானே உங்க அக்கா வந்திருக்கா, அவள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். அதுக்குள்ள எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கன்னு ஆரம்பிச்சிட்டீங்களா? கங்கா, அம்மா தனியா வந்திருக்கே, ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் நான் தனியா வந்துட்டேன். நீ ஆளே மெலிஞ்சு போயிருக்க. இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இது உனக்கு. நல்லா இருக்குதே. இது உனக்கு. அப்புறம் மா உருண்டை எல்லாருக்காகவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுலயும் முக்கியமா பாலாக்கு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அம்மா, பாலா எங்க? அவனை காணுமே. அவன் இப்ப வீட்லயே இல்ல. வீட்ல இல்லன்னா புரியல. அவன் வாத்திய குழுல சேர போறேன்னு வீட்டை விட்டே போயிட்டான். அவனுக்கு வேற எண்ணமே இல்ல. வாத்தியம் வாத்தியம்னு புலம்பிட்டு இருக்கான். அவன் தலையில அப்படிதான் எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க யாராவது அவனை தடுத்திருக்கலாமே. நாங்க அவனை தடுக்காம இருப்போமா? தடுத்து பார்த்தோம், அவன் எங்க பேச்ச கேட்கவே இல்லை. அம்மா, இனி கேட்பாங்க. நான் போய் அண்ணனை கூட்டிட்டு வரேன். உங்க பேரை கேட்டதும் அண்ணன் இங்க ஓடி வந்துருவாரு. ஏய் நில்லு நில்லு, நானும் உன் கூட வரேன். அக்கா, நீங்க எங்கே இருங்க, நான் போய் பாலா அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? அவன் போகட்டும், விடு. நீ உட்காரு. ஆமாக்கா, எங்களுக்குலாம் எதுவும் வாங்கிட்டு வரலையா? வாங்கிட்டு வந்திருக்கனே, உங்க 2 பேருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உனக்கு, இது உனக்கு. பாலானே, 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 கங்காக்கா வந்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாவுண்டை எடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்கனே. உண்மையாவா? வா 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 வா. பாலா, நீ எங்க கிளம்பிட்ட? என் கங்காக்கா வந்திருக்காங்க, இனிமே நான் இருக்க மாட்டேன். வா 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 வா. நின்றா பாலா. பாலா, வாத்தியம் வாசிக்கணுங்கிற ஆசையை நீ விட்டுட்டனா வீட்டுக்குள்ள வா, இல்லைன்னா இப்படியே போயிடு.
சொல்றீங்க? பீம் அப்பாவா இல்ல பாலா அண்ணனா? நீ யார் பக்கம்னு முடிவு பண்ணிக்கோ. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? இவன் நம்ம பையங்க. வீட்டுக்கு வந்திருக்கிற பையனை உள்ள விடுங்களேன். இல்ல, இவன் திரும்பவும் போயிடுவான். அப்புறம் எதுக்கு இவன் வீட்டுக்குள்ள வரணும்? என் பேச்ச கேட்கறதா இருந்தா இவன் இந்த வீட்டுக்குள்ள வரட்டும். பாலா. அண்ணா அப்பா. பீம், நான் உன்கிட்ட சொன்னத நீ கேட்டல? அப்பா, நீங்க எனக்கு அப்பா, இவர் எனக்கு அண்ணா. உங்க 2 பேர்ல யாரு வேணும்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நாம எந்த பக்கம்னு தீர்மானிச்சு ஆகணும் பீம். வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய சோதனைகள் வரும். ஒண்ணு நம்ம சரியான வழியில போகணும், இல்ல தப்பான வழி. அதுல சரியான வழியில போகதான் துணிச்சல் வேணும், சக்தி வேணும். சின்ன வயசுல இருந்து சரியான வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தைரியம் நமக்கு நிச்சயம் வேணும். உன்னோட அப்பா, உன்னோட அண்ணா 2 பேர்ல யார் சரிங்கிறத நீயே சொல்லு. எனக்கு சரின்னு படுறத நான் சொல்லிட்டேன். பாலா எப்ப வாத்தியம் வாசிக்கிறத விடுறானோ அப்பதான் இவன் இந்த வீட்டுக்கு வரணும். நாங்க வேலைக்கு போனா அப்பா கோவப்படுறாரு. எல்லா அப்பா அம்மாவும் கோவப்பட தான் செய்வாங்க. ஆனா கையில 4 காசு புழுங்குனா யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு சரியானதை நான் சொல்றேன். வாத்தியம் வாசிக்கிறதை என்னால விட முடியாது. அதை தவிர வேற எதையும் செய்யறதுக்கு நான் விரும்பல. என்னப்பா பாலா இப்படி பேசுற? அப்பா, நான் எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். பாலாவை வீட்டுக்குள்ள வர விடுங்களேன். அவன் இன்னும் சின்ன பையன் தானே. சின்ன பையன் தான். பெரியவங்களை பார்த்து இவன் கத்துக்கணும். இவன் விருப்பப்படியில செஞ்சுக்கிட்டு இருக்கான். பெரியவங்க சொல்றத மதிக்கிறது இல்ல, எடுத்தறிச்சு பேசுறான். இதை என்னால பொறுத்துக்க முடியாது. இல்லப்பா, ஆனா எடுத்து சொல்லி புரிய கங்காபா, வைக்க. இங்க பாரு, உனக்கு எதுவும் தெரியாது. நீ கொஞ்சம் பேச. யாரும் எதுவும் பேசக்கூடாது. பாலான்னு ஏன் புடிவாத பிடிக்கிறீங்க? அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு எது சரியோ அதைத்தான் நான் செய்யறேன். மன்னிச்சிருங்க பாலான்னு, நீங்க பண்றது தப்பு. பாலா, வா நம்ம வீட்டுக்கு வெளியில போலாம். வெளியில நின்னே பேசலாம். வேணாக்கா, நீங்க இங்கேயே இருங்க. நாம 2 பேரும் வெளியே போய் பேசினா வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாலா, பாலா, எல்லாரும் நில்லுங்க. யாரும் போக கூடாது. பீம், பீமா போகட்டும், விடுங்க. நீ எப்பவும் அப்பா பிள்ளை தான்.
அப்பாவும் நீயும் ஒண்ணுதான். அவருக்கு எது சரின்னு படுதோ அதான் உனக்கும் சரின்னு படும். நான் பண்றதுதான் தப்புன்னு சொல்லிட்டியே, அப்புறம் ஏன் பின்னாடி வர? இங்க இருந்து கிளம்பு. பாலானு பாலானு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உன் பேச்சை கேட்க நான் தயாரா இல்ல. உனக்கு அவர் சொல்றதானே பெருசு, நீ அவர் கூட இரு. என் பின்னாடிலாம் வராத, இங்க இருந்து கிளம்பு. பாலானு 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 பீமராவ், எப்படியாவது பாலாவை தடுத்தணும்னு உங்க அப்பா நினைச்சாரு. இப்ப நீயும் முயற்சி பண்ற, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. இனிமே நான் என்ன நினைக்கிறேனோ அதத்தான் அந்த பாலா செய்வோம். நான் பாலாவை உங்களை விட்டு நிரந்தரமா பிரிச்சிருக்கேன். அன்னைக்கு ஸ்கூல்ல நீ எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினல்ல, அதுக்குத்தான் நான் இப்படி பழிவாங்க. வீட்டுக்கு கிளம்பு. ஒருத்தன் கிளம்பிட்டான், இன்னும் ஒரு சகோதரன் தான் உனக்கு இருக்கான். நான் திரும்பவும் எங்க அண்ணனை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். அப்படியா? நீ அவனை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போறன்னு நானும் பாத்துறேன். அவன் வாத்தியம் வாசிச்சா போகட்டும், வீட்டுக்கு வர சொல்லுங்களேன். என்ன இருந்தாலும் அவன் நம்ம மகங்க. எனக்கும் அவன் மகன் தான். என் மகன் என் கண்ணு முன்னாடியே கிணத்துல குதிக்கிறேன்னு சொன்னா நான் அவனை குதிக்க விட்டுருப்பேனா? நேத்து பார்த்தல அவன் நண்பர்கள்லாம் அடிச்சு கூத்த. நாளைக்கு நம்ம பாலாவும் அதையே தான் செய்வான். உன்னால தாங்கிக்க முடியுமா? பாரு பீமாபாய், பாலாவுக்கு நாம தான் புரிய வைக்கணும். நாம அவனை தடுத்தே ஆகணும். அவனை தப்பான வழியில இருந்து திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டியது நம்ம கடமை. நாம தான் அவனுடைய அம்மா அப்பா. நாம செய்யாம யார் செய்வாங்க? இல்ல அது வந்துப்பா, இப்படி இப்படி எல்லா பிள்ளைங்களும் படிச்சாகணும்னு அவசியம் இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும்ல. அவன் மனசு வெறுத்து போய் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானா நம்ம என்ன பண்றது? அப்படின்னா இந்த வீட்ல தப்பு பண்ண திருத்த கூடாதா? எல்லா பசங்களுமே ஒண்ணுன்னு நான் ஒண்ணும் சொல்ல வரல. சின்ன வயசுல எல்லாரும் படிச்சாகணும். புத்தி தெளியணும்னா கல்வி தேவை. பாலாவுக்கு போய் எழுதவும் படிக்கவும் கத்துக்கிற வயசு. ஆனா அவனுக்கு இப்போ வாத்தியம் வாசிக்கிறதுல தான் ஆசையா இருக்கு. வாத்திய குழுல போய் சேர்ந்தா அவன் வாழ்க்கை என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியுமா? நம்மளோட எல்லா பசங்களுமே படிச்சு பெரிய ஆளாயிடுவாங்கன்னா சொல்ல முடியாது. ஆனா நாம நம்ம பசங்களை படிக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நிச்சயமா செஞ்சுதான் ஆகணும். பாலா எவ்வளவு உறுதியா இருந்தாலும் சரி, அவன் வாழ்க்கைய அவன் அழிச்சுக்க கூடாது. அப்படி அழிச்சுக்க நான் அவனை விட மாட்டேன். அப்பா, பாலான தப்பாலாம் எதுவும் பண்ண மாட்டாரு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நான் பாலானனை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அம்மா, நீங்க அழாதீங்கம்மா. அப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அப்புறம் பாலானனை மட்டும் இல்ல, உங்களை பத்தியும் நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு சின்ன பையன், நான் எவ்வளவுதான் கவலைப்படுறது? பீமாவும் ரொம்ப கவலைப்பட்டானா அப்புறம் அவனால ஒழுங்கா படிக்க முடியாதுல்ல. சரிதானப்பா?
நம்ம பீம் எவ்வளவு பொறுப்பானவன் ஆயிட்டான்ல. ஆமாக்கா ரொம்ப. அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு தலைமை ஆசிரியர்கிட்டயே உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுத்திருக்கான். அதுக்கு தலைமை ஆசிரியர் என்ன சொன்னார் தெரியுமா? பீமா நல்ல மார்க் வாங்கினானா அவனோட பேரை பள்ளிக்கூட வாசல்ல எழுதி வைப்பேன்னு வாத்தியார் சொன்னாரு. உச்சத்திலே ஒரு சூரியன், நீ பூமை ஜனங்களின் காவலன். உச்சத்திலே நினைச்சு பாருங்க, எந்த பள்ளிக்கூடத்துல எங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த பள்ளிக்கூட வாசல்லே எங்க பேரை எழுதி வைப்பாங்க. கண்டிப்பா பேரை எழுத வைக்கணும் தம்பி. சட்டத்தின் நீ இதை செஞ்சு காட்டணும். கொடை கொடுத்தவன், சண்டைக்கும் சாதிக்கும் பாலை தெளித்தவன், குற்றங்கள் செய்தவர் காலை உடைத்தவன், குள்ளவர்களின் தோலை முறித்தவன். அப்பா நீங்க என்ன அடிச்சீங்கன்னா நான் போலீஸ்க்கு போய் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உனக்கு வாத்தியம் வாசிக்கணுங்கிற எண்ணம் இல்லைன்னா நீ வீட்டுக்குள்ள வரலாம். நான் பாலாவை உங்களை விட்டு நிரந்தரமா பிரிச்சிருவேன். அன்னைக்கு ஸ்கூல்ல நீ எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினால, அதுக்கு பழிக்கு பழிதான் இது. வீட்டுக்கு கிளம்பு. இனிமே உனக்கு எப்பவும் ஒரே ஒரு சகோதரன் தான், மறந்துடாத. பாலாண்ணனை திரும்ப எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வருது? சேட்டையா, எதுக்கு ராத்திரி நேரத்தில் வர சொன்னீங்க? நீ எல்லாம் பகல்ல என் கடைக்கு வந்தா அப்புறம் ஊர்க்காரன் ஒருத்தனும் என் கடைக்கு வர மாட்டான். ஆமா, பாலாவுக்கு எவ்வளவு காசு கொடுக்குறீங்க? இப்போ எப்படி தர முடியும் சேட்டையா? அவன் நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிட்டானா அவனுக்கு ஏதாவது பணம் கொடுக்கலாம். இந்த பணத்தை பிடி. இத போய் பாலா கிட்ட கொடு. அவன் நல்லா வாசிக்கிறான்னு சொல்லு. முதல் சம்பளம்னு சொல்லு. இங்க பாரு, ஒவ்வொரு திருவிழாவுக்கும் மற்றவங்களை விட அதிகமா காசு கொடு. அப்படி அங்க அவனுக்கு எப்பப்ப எவ்வளவு காசு தெரியோ அதை என்கிட்ட வாங்கிக்க. புரிஞ்சுதா? சேட்டையா, ஐயா, நீங்க ஏன் பாலாவுக்கு பணம் தர்றீங்க? எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்பதான் அவன் மனசு வாத்தியத்தை சுற்றியே இருக்கும். ஒரு கலைஞனுக்கு பாராட்டும் உற்சாகமும் மட்டும் இல்லை, பணமும் ரொம்ப முக்கியம். சரி, கிளம்பு. யாராவது உன்னை இங்க பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் போ. வர சேட்டையா. என்ன யோசிக்கிற பீம்? பாலாண்ணனை பத்தி தான் யோசிக்கிறேன். என்ன? நம்ம அக்கா வந்ததுனால நாம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். அதே மாதிரி பாலாண்ணனும் சந்தோஷமா இருக்கணும்ல. ஆனா அவரால் அக்கா கிட்ட பேசவே முடியல. அது மட்டும் இல்லாம மாவு உருண்டையும் சாப்பிட முடியல. தப்பெல்லாம் பாலண்ணாவோட தானே. அவரோட எண்ணெல்லாம் வாத்திய குழு மேலதான் இருக்கு. ஏன் கூடயே சண்டை போட்டாரு, புத்தகத்தையே எரிச்சிட்டாரு, அம்மா அப்பாவை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினாரு, வீட்டுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதையெல்லாம் செஞ்ச அவருக்கு நம்ம மேலலாம் அக்கறை இருக்குமா? எல்லாரும் என்ன நினச்சி கவலைப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். அப்பா, அம்மா, பீம், ஆனந்த், அத்தை எல்லாரையும் நான் காயப்படுத்திட்டேன். நான் ஆனந்த் அடிச்சிருக்கவே கூடாது. பீம் கிட்டேயும் நான் அப்படி கோவப்பட்டு பேசியிருக்கவே கூடாது. 2 பேருமே சின்ன பசங்க தானே. கங்கா அக்கா எனக்காக மாவு உருண்டை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்ருப்பாங்க, நானும் சாப்பிடணும். பாலா, எங்க போற? மாவு உருண்டை சாப்பிட போறேன். என்னது?
இந்த அர்த்தராத்திரியில மாவுருண்டை எங்க கிடைக்கும்? நீ வாத்தியம் வாசிக்கிறதை எப்ப நிறுத்துறியோ அப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தா போதும்.